ஜீன்ஸ் போடக்கூடாதா? நடு ரோட்ல ராஜலட்சுமிக்கு சீண்டல். அமெரிக்காவுல நடந்த அசிங்கம். மக்கள் இசை பாடகரா நமக்கு இப்போ நம்ம மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் தம்பதிகள் பத்தி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. விஜய் டிவில நடந்த பாடகருக்கான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கிராமப்புற பாடல்களை பாடி மக்கள் மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்ட இவங்க இது மூலமா உலக அளவுல ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா 2 பேருக்குமே திரைப்படங்கள்ல பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால அடுத்த திரைப்பட பாடல்களையும் பாடி களை கட்டி வரக்கூடிய இவங்க வெளிநாடுகளுக்கு போய் கச்சேரிகள் பண்ணி படு பிஸியா இருந்துட்டு வராங்க. தன்னோட கணவர் செந்தில் கணேஷை விட ஒரு படி மேல போய் பாடகி ராஜலட்சுமி லைசன்ஸ் அப்படிங்கிற படத்துல நடிகையா களம் இறங்கினதுக்கு அப்புறமா ரொம்பவே வெகுவா பேசப்பட்டாங்க. இந்த நிலையில ராஜலட்சுமி அமெரிக்கா போயிருந்தப்போ ஏற்பட்ட சில விஷயங்களை பத்தி செய்யாறு பாலு ஓப்பனா பேசியிருக்கிறது இணையத்துல வைரலா பரவிட்டு வருது. அமெரிக்காவுக்கு போன உடனேயே விமான நிலையத்துல இறங்குனதும் அங்கிருந்த நிறைய பேரு தன்னை மேடம் அப்படின்னு கூப்பிடாம சூப்பர் சிங்கர் ராஜலட்சுமி அக்கா அப்படின்னு அன்போட கூப்பிட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தன்னை தங்களோட இணைச்சு பிறந்தவங்களாவே நினைச்சு உறவு முறை சொல்லி கூப்பிட்டு மக்களை பார்த்து சந்தோஷப்பட்ட ராஜலட்சுமிக்கு இடி விழறது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நடந்ததாவும் செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு. பனி நிறைஞ்ச அமெரிக்க தேசத்துல டைட்டான ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு அங்க போட்டோ ஷூட் அப்புறம் வீடியோவை எடுத்து ராஜலட்சுமி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. ஒரு கிராமப்புற பகுதியில அதுவும் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய குடும்ப சூழல்ல இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இவங்களோட நிறத்தை பத்தியும் உருவத்தை பத்தியும் பல வகையிலும் கேலியும் கிண்டலுமா பல்வேறு கமெண்ட்டுகளை பதிவிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட பகுதியில இருந்து வந்த உனக்கு அமெரிக்காவில என்ன ஆடுது அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களையும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டைட்டான ஜீன்ஸ்ல அமெரிக்காவில சுத்தின நீ இதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்க ஊர்ல சுத்த முடியுமா அப்படிங்கறது மாதிரியான கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க. இப்படி முகம் தெரியாத பல நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பினதுக்கு கொஞ்சம் கூட மனம் கோணாம அவங்க பதிலும் அனுப்புனதுதான் எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு செய்யாறு பாலு பேசும்போது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல சைக்கோக்கள் அவங்களுக்கு தோணுனத பல்வேறு வகைகள்ல வார்த்தைகளா அள்ளி தெளிப்பாங்க. இதுக்கப்புறமா வேதனையோட ராஜலட்சுமி தெரிவிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ நான் போடக்கூடாதா அப்படின்னு கேட்ட கேள்விதான். அது மட்டும் இல்லாம அங்க உறவு முறை சொல்லி கூப்பிட்ட தமிழர்களை பத்தி நான் பெருமிதம் கொள்ற அதே நேரத்துல அங்க இருந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறதுல தவறான விஷயம் அப்படின்னு நெட்டிசன்கள் கெட்ட வார்த்தையில திட்டினதை பத்தி ஆவேசமா பதில் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப உடல்ல ட்ரெஸ் போடுறது உங்களோட கண்களை எப்படி உறுத்துது அப்படின்னும் ஆவேசமா பேசின பேச்சுல நியாயம் இருக்கிறதா செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு. தமிழ் திரையுலகத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான நடிகை நீலிமா ராணி உலகநாயகன் கமல்ஹாசன் அப்புறம் நடிகர் திலகம் நடிப்புல வெளிவந்த தேவர் மகன் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பல படங்கள்ல துணை கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரக்கூடிய நடிகை நீலிமா ராணி சின்னத்திரை சீரியல்ல அதிக அளவு நடிச்சு ரசிகர்களோட மத்தியில தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டாங்க. தமிழ் திரையுலகத்துல இவங்க நடிப்புல வெளிவந்த பாண்டவர் பூமி, திமிரு, சந்தோஷ் சுப்பிரமணியம், நான் மகா நல்ல மாதிரியான படங்கள்ல தன்னோட அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமா இவங்களுக்கு அப்படின்னு ஒரு ரசிகர் வட்டாரமே உருவாச்சு. திரைப்படங்கள்ல நடிச்சதை விட இவங்க சீரியல்ல அதிக அளவு நடிச்சதுனால நம்ம சொந்த வீட்டு பெண்ணு மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு இல்லத்தரசிகள் மனசுல நீங்காத இடத்தையும் இவங்க பிடிச்சிட்டாங்க. ஆண்களை கூட சீரியல் பார்க்க வச்ச பெருமை நீலிமா ராணிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதனாலதான் இவங்களோட சமூக வலைதளத்தை பார்வையிடக்கூடிய ரசிகர்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்களும் அதிக அளவு இருக்காங்க. சமூக வலைதளத்திலையும் ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய இவங்க அடிக்கடி போட்டோ ஷூட் நடத்தி புகைப்படங்களை வெளியிடுறதையும் வீடியோக்கள் வெளியிடுறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க. அப்பப்போ பேட்டிகளை கொடுத்துட்டு வரக்கூடிய நீலிமா ராணி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசின விஷயம் மக்கள் மத்தியில பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த பேட்டியில இவங்க தன்னை மோசமா விமர்சனம் பண்ண ரசிகர்களை பத்தி சங்கடமா சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அந்த விமர்சனத்தை பத்தி நான் இன்னைக்கு வரைக்கும் கவலைப்படல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ சீரியல்ல இருந்தும் விலகி இருக்கக்கூடிய நீலிமா தன்னை விட வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கக்கூடிய நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டி அப்படின்னு குடும்ப வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க. இந்த நிலையில இவங்களுக்கு 2வது குழந்தை பிறந்த உடனே எல்லா பெண்களுக்கும் ஏற்படுறது மாதிரி உடல் பருமன் அதிகரிச்சிருக்கு. பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களோட மார்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அந்த வகையில சமூக வலைதளத்துல சிலர் நீலிமா ராணியோட மார்பகங்கள் பெருசா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்து வேதனை அடைஞ்ச நீலிமா ராணி பேட்டியில தன்னோட மோசமான அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே நீலிமா ராணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதோட இந்த மாதிரியான விமர்சனங்களை நெட்டிசன்கள் மட்டும் இல்லாம ரசிகர்களும் வெளியிடுறது தப்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க.